எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு someone is missing you in their life. யாரோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இப்போ. ஸோ அது யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டைம் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Who is that person? இந்த பர்சன் யாரு? Okay. Kazevich. Star. Son of Cups. So, இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் இல்லைன்னா ஒரு ஸ்கூல் அந்த டைமில் ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், இல்லை அப்பையிலிருந்து கூட உங்களுக்கு அவங்க ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். ஃப்ரெண்டு இல்லை தெரிஞ்சவங்க, இல்லை அந்த டைம் பீரியடில் நீங்கள் வந்து ஒருத்தவங்க கூட க்ளோஸாக இருந்திருப்பீங்கள்ல, ஸோ அவங்க. அண்ட் ஒர்க் ஏரியா ஆல்சோ, உங்களோட ஒர்க் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும். அண்ட் அந்த பர்சன் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லா குட் லுக்கிங்காக இருப்பாங்க. அண்ட் ரொம்ப ஒரு சார்மிங் எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு. டக்குன்னு எல்லாத்தையும் வந்து அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கூடயுமே நல்லா பேசுவாங்க. அண்ட் யங் எனர்ஜி அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஆக்டிவ் அவங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப வந்து துருன்னு அங்கே இங்கன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன். என்ன சொல்கிறது, நிறைய வந்துட்டு எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு. பட் அட் த சேம் டைம் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா கெரியரில் வந்து நல்ல ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. நல்ல நாலேஜ், டேலண்ட் எல்லாமே இருக்கும். கெரியர்லையுமே நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். அண்ட் அந்த பர்சனும் நீங்களும் வந்து ஒன்ஸ் பயங்கர க்ளோஸாக இருந்திருக்கலாம். ஒரு கேரிங், ஒரு அஃபெக்ஷன் இருந்திருக்கும். நிறைய ஒரு டீப் டாக்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்கும். அவங்க உங்களோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அண்ட் ஐ திங்க் வந்துட்டு உங்களோட அந்த காலேஜ், அந்த ஒர்க், அந்த ஒரு பீரியடில் இருக்கிற பர்சன் மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவங்களோட நிறைய நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அவங்களும் உங்ககிட்ட வந்துட்டு மனசை விட்டு நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து எய்தர் நோ கான்டாக்டில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து அந்த பழைய பாண்டிங் இப்போ இல்லாமல் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய், ஒரு பர்த்டேனா விஷஸ் பண்ணுறது, அதோட ஸ்டாப், அப்படிதான் வந்து இப்போ இருக்கலாம் கரண்ட்லி. இல்லைன்னா நோ கான்டாக்ட், பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கலாம். பட் உங்களோட இந்த ஒரு பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க ரொம்ப ஜெல்லஸ் ஆகிற அளவுக்கு இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் உங்களெல்லாம் பிரிக்கணும்னு கூட நினச்சிருக்கலாம். அந்த ஒரு டைம் பீரியடில் ஆல்சோ நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஃபேஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கூட பேசாமல் இருந்து அதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் பீரியடில் கனெக்ட் ஆகி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட அந்த ஒரு பாண்டிங்கில் நிறைய டெஸ்ட் எல்லாம் கூட நடந்திருக்கும். பிகாஸ்
உங்களை சுற்றி இருக்கிற அந்த பர்சன்ஸோட ஜெலசி. அண்ட் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு பெஸ்ட் கம்பேனியன் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து ஃபேமிலி வைஸ்லையுமே வந்துட்டு ரெண்டு ஃபேமிலிக்குமே வந்துட்டு தெரியும் உங்களோட பாண்டிங் பற்றி. அண்ட் அவங்களுமே வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டிங் எல்லாமே. அந்த பர்சன் ஆக்சுவலி இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் அவங்களோட லைஃப்பில் எல்லா விஷயங்களுமே மோஸ்ட்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. எவ்ரி எமோஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்தும், இல்லை அவங்க ஒரு ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கட்டும், அவங்களோட ஓன் இண்டிவிஜுவல் இஷ்யூஸாக இருக்கட்டும், டே டு டே லைஃப்பில் வந்து நடக்கிறது கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணதை விட அவங்க உங்ககிட்ட அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. டெய்லியும் கூட வந்து நீங்கள் பேசிகிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு க்ளோஸ் பாண்டிங்காக எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்க. ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு குட் லிசனர். ஒருத்தவங்களோட ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக கேட்டு சொல்யூஷன் சொல்லுவீங்க நீங்கள். ஸோ இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து அவங்களுக்கு மற்றவங்க கிட்ட வந்து கிடைக்கல. ஆக்சுவலி அந்த பர்சன் ஒரு குவைட் பாப்புலராக கூட இருக்கலாம், எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாகவும் இருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுவாங்க, ஒரு ரிசர்வ்டு டைப் கிடையாது. பட் அந்த பர்சன் வந்துட்டு ஒரு ஒரு பவுண்டரிஸ் ஆல்சோ வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணுற மாதிரி மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. பிகாஸ் அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ்ன்னு அவங்களுக்கு இருக்கும். உங்கள் மேலே வச்சிருந்த அந்த ஒரு ட்ரஸ்ட் இன்ன வரைக்கும் மற்றவங்க மேலே அவங்களால வைக்க முடியல. ஸோ அந்த ஒரு பாண்ட் மறுபடியும் எனக்கு வந்து திருப்பி கிடைக்கணும் உங்கள் கூட அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பர்சனோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். லைக் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு யாரை நம்புறது, யார்கிட்ட சொல்கிறது அப்படி தெரியல அவங்களுக்கு. உங்ககிட்ட வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணாங்களோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ரொம்ப சைலண்ட் அண்ட் சீக்ரெட்டாகவே இருக்காங்க அந்த பர்சன். அந்த பர்சன் திருப்பி உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு பாண்டை மறுபடியும் கிரியேட் பண்ணணும், மறுபடியும் க்ளோஸ் ஆகணும். நிறைய டைம் ஆக்சுவலி ட்ரை பண்ணியிருக்காங்க. இது டைரக்டாகவும் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா இன்டைரக்டாகவுமே சம் மியூச்சுவல் பீப்புள் அது மூலயமா, இல்லை ஒரு சோஷியல் மீடியா மூலயமா கூட அவங்க சம்வேர் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வந்து அந்த பர்சன் யாருன்னு தெரிய வரும். அவங்க வந்து ஒரு காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பைல் நம்பர் 1, ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தட் யூ ஆர் வெரி ஸ்பெஷல். நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான். மேபி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் பீப்புள் தான் இருப்பாங்க. ஒரு கவுண்ட் பண்ணுற அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கூட நீங்கள் வச்சுருப்பீங்க. பட் உங்கள் மேலே வந்துட்டு நிறைய பீப்புள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அதை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் பை எனி சான்ஸ் வந்துட்டு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்லி நீங்கள் வந்து யாரு கூட க்ளோஸாக இல்லாமல் இருக்கலாம். பட் அந்த பர்சன் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறும். அந்த பர்சனும் நீங்களும் அந்த பழையபடி அந்த ஒரு பாண்டு கிரியேட் ஆகிறதுக்கும் ஒரு விதமான வாய்ப்பு இருக்குதான். ஓகே. ஸோ வந்து அது மூலயமா வந்துட்டு அகெயின் ரெண்டு பேருமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு பாப்புலராக மறுபடியும் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும், இந்த ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், ஃபார் பைல் நம்பர் 1க்கு ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இந்த ரீடிங் கொடுக்குறப்பவுமே வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீலிங், ரொம்ப ஒரு ஹாப்பி ஸ்மைலிங், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி எனக்குமே வந்து இருந்துச்சு. ஸோ அதனால டெஃபினட்டாக வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். அண்ட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பவுண்டரிஸை போட்டு வச்சுருக்கீங்க. ஆக்சுவலி அந்த பவுண்டரிஸை வந்துட்டு அது உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு தெரியுது. நீங்கள் மாறிட்டீங்க, ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கும் அந்த பழையபடி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதும் கஷ்டம். ரைட். ஸோ உங்களுக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரியும். எஸ், எனக்கு நீங்கள் சொல்கிற அந்த பர்சன் இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு எனக்கு தெரியும் அப்படின்னா யூ கேன் செக். அந்த பர்சன் வந்து நீங்கள் செக் பண்ணீங்கன்னாவே தெரியும்.
ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. இட்ஸ் வண்டர்ஃபுல்லாக இருக்குது மெசேஜஸ். ரொம்ப எனர்ஜி ஆல்சோ இஸ் வெரி குட். ஸோ தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Empress, Head of Sword, Ten of Cups. Okay. Pile number 2. யார் உங்களை வந்து ஆக்சுவலி மிஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலி உங்களை மிஸ் பண்ணுறவங்க வந்து வெரி க்ளோஸ் டு ஒன்னாக இருக்கலாம், ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம். க்ளோஸ் இன் த சென்ஸ் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட ஃபேமிலியாக கூட இருக்கலாம். நீங்கள் இப்போது நோ கான்டாக்டில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கலாம் அவங்களோட. பிகாஸ் அந்த பர்சன் உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருக்காங்க எமோஷ்னலி. இப்போது ரைட் நவ் வந்து உங்களுக்கு எமோஷன்ஸாக சரி, ரொம்ப நிறைய கவலைகள், ரொம்ப ஒரு சேட், ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு சில பீப்புள் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க மூலயமா தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சேட்னஸ் உங்களுக்கு இப்போ ஃபேஸ் பண்ணுறீங்க. அதில் இந்த ஒரு பர்சனும் உங்களுக்கு ஒரு காயத்தை கொடுத்தவங்க தான். வெரி க்ளோஸ் டு யூ, ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைனா ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ், இல்லைனா ரொம்ப ஒரு லைக் மைண்டட் ஃபேமிலி, அப்படி கூட வந்துட்டு இருக்கலாம். பட் ஆனால் ரொம்ப க்ளோஸாக அவங்களோட நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போது நோ கான்டாக்டில் இருக்கலாம். அவங்களோட வந்துட்டு நீங்கள் பேசாமல், அவங்களோட எங்கேயும் வந்து ஒன்றா போகாமல், அவங்க வீட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணாமல், அந்த மாதிரி ஒரு 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 கனெக்ஷனில் இப்போ இருக்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த ஒரு பாண்டிங் வெரி க்ளோஸ், ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு உங்கள் 2 பேர்த்த பற்றியும், உங்கள் 2 பேர்த்தோட அந்த பாண்டிங்கை பற்றியுமே நிறைய பேசியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து உங்கள் 2 பேர்த்துக்கும் நடுவில் கூட அவங்க வரணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் வரணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களோட இன்னொரு மெம்பராக ஆட் பண்ணணும், அதாவது ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஒரு ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும், அந்த மாதிரி கூட வந்துட்டு நினச்சிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு குவைட் உங்களோட சர்க்கிளில் வந்துட்டு நீங்களும் அந்த பர்சனுமே கொஞ்சம் பாப்புலராக இருந்திருப்பீங்க, உங்களோட அந்த க்ளோஸ் பாண்டிங் வச்சுட்டு. பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க. பிகாஸ் அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த காயம் உங்களால் மறக்க முடியலை. ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே வந்துட்டு இருந்த அந்த ஒரு பாண்டிங்கில் ஒரு தேர்ட் பர்சன் கண்டிப்பாக வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த பர்சனோட ஒரு ஃபேமிலி சைடாக இருக்கலாம். நீங்கள் யாரோட க்ளோஸாக இருந்தீங்களோ, யார் உங்களை மிஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபேமிலி சைடு, அவங்களோட அந்த சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், எனிஒன், அவங்க வந்து உங்கள் 2 பேர்த்துக்கும் நடுவில் இருந்த அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டை வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு தேர்ட் பர்சன் தான் வந்து உங்கள் 2 பேர்த்தோட இஷ்யூஸ்க்கு ஒரு காரணம் இன்ன வரைக்குமே. இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போது அவங்கள பற்றி நினைக்கிறப்போ சரி, அவங்க பண்ணதை வந்துட்டு உங்களால் மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியாமல் இருக்கலாம். ரொம்ப நம்பி ஏமாத்தி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு அவங்கள நினைக்கிறப்போ இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அந்த பர்சனை நீங்கள் வந்து ரொம்ப மனசார ஒரு லவ் பண்ணீங்களோ, அஃபெக்ஷன், கேரிங் கொடுத்தீங்களோ, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. பட் ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு ஆரம்பத்தில் உங்களை வந்து உங்களோட வேல்யூ புரியாமல் ஒரு தேர்ட் பர்சன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பேசியிருக்காங்க. பட் இப்போ வந்து கண்டிப்பாக அவங்க மிஸ் பண்ணுறாங்க. உங்கள் கூட வந்துட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், அவங்க கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து
இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருப்பீங்க. ஒரு ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. அவங்க ஒரு மதராகவும் இருக்கலாம், சம்வேர் ஒரு அடல்ட் டு மிடில் ஏஜ் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இல்லை. அதாவது உங்கள் கூட இருந்த அந்த ஒரு பாண்டிங், உங்கள் கூட இருந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அவங்களால மற்றவங்க கூட வந்துட்டு வைக்க முடியல. சம்திங் வெரி ஸ்பெஷல் உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு பாண்டிங் இருந்திருக்கு. பட் ஆனால் வந்துட்டு அது மாதிரி மற்றவங்க கூட அவங்களால இருக்க முடியல. பிகாஸ் சம்மன் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பர்சனை. இப்போ ரைட் நோ வந்து அவங்க வந்து வேற யாரையோ ஒருத்தவங்களோட கண்ட்ரோலில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பீப்புள் ப்ளீஸிங் மாதிரியும் இருக்காங்க. அந்த ஒரு தேர்ட் பர்சன் அவங்க அவங்க விஷயத்தில் ரொம்ப பீப்புள் ப்ளீஸராக இருக்காங்க. பட் சி உங்களுக்கு அந்த பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களே வந்துட்டு நான் சொன்ன டீட்டெயில்ஸை வச்சுட்டே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் யாருன்னு. பட் யூனிவர்ஸோட மெசேஜ் படி திருப்பி அவங்க மறுபடியும் உங்களோட ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு டீப் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனாலுமே, அந்த டீப் பாண்டிங் இல்லைனாலுமே ஒரு பாண்டிங்காவது வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு கால் பண்ணி பேசுகிற மாதிரி இல்லை ஏதாவது ஒன்று பேசுகிற மாதிரியாவது கிரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் யூனிவர்ஸோட மெசேஜ் படி நோ, டோன்ட் கோ பேக். பிகாஸ் அவங்க ஒன்ஸ் உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இப்போ கூட அந்த பர்சன் பற்றின நியூஸ் ஏதாவது கிடைச்சாலும் அவங்கள பற்றி பேசினா கூட உங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும். ஒரு ஒரு டூ மச் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அவங்க எய்தர் எங்கேயாவது உங்கள் வீட்டுக்கு வந்தாலோ இல்லை எங்கேயாவது பேசினா கூட அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு வருது. ஸோ வந்து இந்த பாண்ட் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ கிடையாது. அண்ட் அந்த தேர்ட் பர்சன் அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் வந்து அந்த தேர்ட் பர்சனோட பவர் இஸ் குவைட் ஹை. அவங்க ரொம்ப கொஞ்சம் ஒரு மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அந்த தேர்ட் பர்சன் பற்றி சொல்கிறேன். அவங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ரைட். ஸோ நீங்கள் வந்து ஒரு இப்போ கொஞ்சம் முன்னாடி கம்பேர் பண்ணுறப்போ இப்போ நிறைய விஷயங்களில் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. அந்த அவங்க கொடுத்த அந்த பெயின், அந்த ஒரு மெமரிஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ டோன்ட் கோ பேக். யூ கேன் டாக். அவங்க பேசுனா நீங்கள் நார்மலாக பேசுங்க. பட் வித் லாட் ஆஃப் பவுண்டரிஸ் தேவை. கொஞ்சம் கிடையாது, லாட் ஆஃப் பவுண்டரிஸ் வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஓகே. அவங்களோட அந்த லவ், அந்த கேரிங் வந்து உங்களை சம்டைம்ஸ் குழப்பி விடும். ஸோ அதனால தான் வந்துட்டு லாட் ஆஃப் பவுண்டரிஸுங்கிறது சொல்கிறது. அந்த ஒரு இப்போ நீங்கள் முன்னாடி அவங்களோட எவ்வளோ ஒரு க்ளோஸாக இருந்தீங்களோ அந்த பர்சன் இப்போ அவங்க கிடையாது, நிறைய மாறிட்டாங்க. யூ கான் ட்ரஸ்ட் அவங்கள வந்து நீங்கள் 100% முன்னாடி மாதிரி ட்ரஸ்ட் பண்ண முடியாது இப்போது. ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெஸ்ட். ஓகே. So that's all for pile number 2. Thank you. Pile number 3. யாரெல்லாம் இந்த pile choose பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Okay, 2 of 4 cups. Pile number 3. யார் மிஸ் பண்றா உங்களை? இந்த பர்சன் உங்களோட ஒரு எக்ஸ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ் பர்சன், குட் பி அ ஃப்ரெண்ட், இல்லைனா உங்களோட ஒர்க் ஏரியாவில் நீங்களும் அவங்களும் ஒரு
பார்ட்னர், ஒரு டீம், எனிதிங். பட் ஆனால் இவங்க ஒரு எக்ஸ் பர்சன் தான். ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ரைட் now. உங்களோட அந்த பாண்டிங்கை நினச்சி சம்டைம்ஸ் அவங்க வந்து ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணி அழுதுருக்கலாம். பிகாஸ் இப்போ கரண்ட்லி வந்துட்டு அந்த பர்சனுக்கு உங்களோட ஒரு ஹெல்ப், ஒரு சப்போர்ட்டுங்கிறது தேவை. எமோஷ்னலி சொல்கிறேன் உங்களுக்கு. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் நல்லா கொடுப்பீங்க. பைல் நம்பர் 3, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா ஆறுதல் நல்லா சொல்லுவீங்க. நல்ல எமோஷன்ஸ், ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த பர்சனுக்கு வந்துட்டு அது ஆக்சுவலி தேவை இந்த ரீசெண்ட் டைம்ஸில். ரீசெண்ட்னு கூட கிடையாது, இன்ஃபேக்ட் கொஞ்சம் ரொம்ப நாளாகவே இருக்குது இந்த ஒரு தாட். உங்ககிட்ட வந்துட்டு கனெக்ட் பண்ணணும், அந்த ஒரு பழைய ஞாபகங்கள் அவங்களுக்கு வருது. அந்த பர்சன் பிகாஸ் அந்த பர்சன் கரண்ட்லி ஒரு நெகட்டிவ் கர்மா அவங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ அதை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பிகாஸ் நிறைய வந்துட்டு அவங்க வெரி பிளேஃபுல் பர்சனாக இருந்திருக்கலாம். அண்ட் வந்து கம்யூனிகேஷன்லையுமே வந்துட்டு அடுத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வரி பண்ணுவாங்கங்கிறது இல்லாமல் நிறைய பேசுவாங்க. ஸ்ட்ரைட் டு ஃபேஸ் வந்துட்டு அப்படி பேசியிருக்கலாம். ஸோ நிறைய அவங்களால நிறைய பேர் காயப்பட்டிருக்கலாம். அவங்க விளையாட்டா பண்ண நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஒரு காயத்தை கொடுத்துருக்கலாம். ஸோ கர்மா இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த பர்சன் பழைய ஞாபகங்கள், பழைய ஒரு லைஃப்பை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் டெஃபினட்டாக உங்களை பற்றின ஒரு தாட் இருக்கு இன்ஃபேக்ட் இருக்கு. அண்ட் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் உங்களை வந்து பேக் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அதாவது நீங்கள் அவங்களுக்கு நிறைய செஞ்சுருப்பீங்க. உங்களோட ஓன் லைஃப், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய விஷயத்தை விட அவங்களுக்குன்னு அவங்களோட லைஃப்பை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிச்சிருப்பீங்க, அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட கூட போய் அவங்களுக்காக ஹெல்ப் கேட்டிருக்கலாம். அவ்வளோ செஞ்சீங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட அந்த பேர்டன் எல்லாத்தையுமே நீங்க சுமந்தீங்க. there was a time. அப்போ அந்த பர்சன் ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப ஒரு ஜாலியா இருந்திருப்பாங்க. பிகாஸ் உங்களோட சப்போர்ட்னால எதுனாலுமே நீங்க அவங்களுக்கு கேரிங் கொடுப்பீங்க, லவ் கொடுப்பீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ அதில் அந்த பர்சன் ரொம்ப ஜாலியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. நீங்க கொடுத்த அந்த ஒரு கம்ஃபர்ட் அண்ட் அந்த ஒரு சப்போர்ட் வந்துட்டு அந்த பர்சனுக்கு இப்போ கிடைக்கல. ஸ்ட்ரகிள் பண்றாங்க. டூ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அதை ஹேண்டில் பண்ண முடியல அந்த பர்சன்னால. அண்ட் இப்போ அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா மேபி அவங்கள யாரோ ஏமாத்திருக்கலாம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல், அவங்க ஒரு டஃப் பீரியட்ல இருக்கிறப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல், இல்லை ஹெல்ப் கேட்டும் கிடைக்காம வந்துட்டு இருந்திருக்கும். நீங்களுமே வந்துட்டு அந்த பர்சனை நினைச்சு அழுதுருக்கலாம், நிறைய அழுதுருக்கலாம். அவங்க பண்ண அந்த பேக் ஸ்டாப்பை ஏத்துக்கவே முடியாம இருந்திருக்கும். அவங்க வந்து உங்களோட அந்த லவ், அந்த கேரிங், அஃபெக்ஷன், அது எதையுமே வந்துட்டு அவங்க வேல்யூ பண்ணாம உங்களோட எமோஷன்ஸோட விளையாண்டதுனால நிறைய டைம் நீங்க அழுதுருக்கலாம். அதுல இருந்து மூவ் ஆன் ஆக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க நீங்க. பட் சம்ஹவ் ரொம்ப கஷ்டப்பட்டதுல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகி வந்திருப்பீங்க. பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மூவ் ஆன் ஆன அப்புறம் இப்போ அந்த பர்சன் டெஃபினட்டாக உங்களை நினைக்கிறாங்க, மிஸ் பண்ணுறாங்க. எஸ், இன்ஃபேக்ட் நிறைய டைம் வந்து அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு டெக்ஸ்ட் மாதிரியாவது சென்ட் பண்ணிட்டு கூட டெலீட் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அந்த பர்சன் வந்துட்டு உங்களோட சோஷியல் மீடியா இல்லைன்னா வந்து உங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் யார் மூலமாவது உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன், நீங்கள் என்ன செய்யறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த பழைய பர்சன் மாதிரி இல்லை. நீங்கள் வந்து பைல் நம்பர் 3
ஒரு பாஸ்ட் பர்சன் வந்துட்டு நீங்கள் இப்போ இல்லை, பாஸ்டில் நீங்கள் எப்படியெல்லாம் வந்துட்டு எமோஷ்னலாக ஏமாந்துருக்கலாம், எமோஷ்னலி நிறைய வந்துட்டு உங்களை சுற்றி ஏமாத்துறாங்கன்னு தெரியும். பட் ஆனாலுமே அந்த ஒரு தெரிஞ்சே ஏமாறுவீங்க. ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல், ஒரு பவுண்டரிஸை செட் பண்ண முடியாமல் இருந்திருப்பீங்க. பட் நாவ் அப்படிலாம் கிடையாது. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியும். ஸோ இது அந்த பர்சனுக்கு ஒரு பயமாக இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து டோட்டலி மூவ் ஆன் ஆகிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு நியூ பர்சன்ஸ், ஒரு நியூ பாண்டிங் இப்போ உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த பர்சன் நினைக்கிறாங்க. அண்ட் உங்ககிட்ட வர்றதுக்கு, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு பயம். பிகாஸ் அந்த பர்சன் வந்துட்டு ஒரு வீக்கான ஒரு பர்சன். ரைட்னோ ரொம்ப வீக்காக இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு போல்டாக ஹேண்டில் பண்ண முடியல. பட் ஆனால் உங்களோட உங்களோட அந்த பழைய டெக்ஸ்ட் இல்லைன்னா வந்துட்டு ஒரு பிக்சர்ஸ் இல்லைன்னா சம்திங் அவங்க வந்து வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட. அதை அவங்க டெஃபினட்டாக அதை பார்க்குறாங்க. அந்த ஒரு பழைய ஞாபகங்கள் வருது. நீங்கள் அந்த பர்சன் நம்பி ரொம்ப ஏமாந்துருக்கலாம் இன் லவ்ங்கிற ஒரு விஷயத்தில். ரைட். ஸோ ஆக்சுவலி அந்த பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் திருப்பி பண்ணுவாங்களா அப்படின்னா வெரி ரேர். பிகாஸ் அவங்க திருப்பி வந்தாலும் நீங்கள் வந்து அவங்களோட அந்த பழைய பாண்டிங் அந்த மாதிரி பழைய இது மாதிரி இருப்பீங்களான்னா ரொம்ப சான்ஸ் லோ தான். பிகாஸ் நீங்கள் அந்த பர்சன் விட்டுட்டு 100% மூவ் ஆன் ஆகி வந்திருக்கலாம். ஸோ திருப்பி அவங்க பேசுனா நார்மலாக நீங்கள் பேச வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ளே அந்த ஒரு பழைய மாதிரி பாண்டிங், அந்த ஒரு ஸ்ட்ராங் ஒரு கனெக்ஷன் உருவாகுமா அகெயின் அப்படின்னா சான்சஸ் வெரி லோ. ஏன்னா நீங்கள் வந்து அந்த பர்சன் பண்ண விஷயத்த மறக்கலை அண்ட் ஆல்சோ மன்னிக்கவும் கிடையாது. ஸோ வந்து ஆனால் அவங்களுக்கு இப்போ உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் இன்டென்ஷன் எதுவும் கிடையாது. ஒரு பேட் இன்டென்ஷன்லாம் இல்லை. பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களோட கேரிங் தேவை. நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு அந்த பர்சன் கிட்ட ஒரு லவ், கேரிங், அஃபெக்ஷனை எதிர்பார்த்துருக்கலாம். அதை இப்போ அந்த பர்சன் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஆனால் நீங்கள் வந்து இனி அந்த பழையபடி நீங்கள் அந்த ஒரு பாண்டிங், அந்த ஒரு லவ் அவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னா சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ that's all for pile number 3. Thank you.